எங்கள் தோழா பாபா எங்களை கக்கவாவா, வீறு கொண்டு வெற்றி காணவாவா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன், அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவையில்லை, தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீய செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார். வணக்கம் நேயர்களே, மக்கள் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய அரசியல் நிலவரங்கள், மக்கள் பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலே ஒரே ஒரு குரலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் மத்தியில் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் அவருடைய குரலுக்காக தான் தமிழக மக்கள் காத்திருக்கிறாங்க. ஒரு புறம் தெய்வம், ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும், இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோடிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன, நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரை கேப்டன் டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சமச்சீர் கல்வி என்றால் என்ன? பொது பாடத்திட்டம் தான் சமச்சீர் கல்வின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சந்திரசேகரன்றவர் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமச்சீர் கல்வி என்பது சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதை இன்னைக்கு நேற்று நான் சொல்லலை. சட்டசபையிலேருந்து சமச்சீர் கல்வி பற்றி பேசின ஒரே கட்சி என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி எல்லோரும் சமச்சீர் கல்வியை தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமச்சீர் கல்வியை பற்றி முன்னே சொன்னேன். நான் கேட்டு கலைஞர் நான் கொண்டு வந்துட்டேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டது குதிரையை, இவர் கொண்டு வந்தது கழுதையை. நான் இன்றைக்கி என்ன சொல்ல, என்றைக்கு இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், அதான் சமச்சீர் கல்வி. இன்றைக்கி பணக்காரங்க இங்கே ஒருத்தங்க ஏதோ ஒரு நகரத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அந்த படிப்பை கிராம மக்களும் குடிசையில் வாழ்கிற ஏழை மக்களும் படிக்கணும். அதற்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கிறது தான் சமச்சீர் கல்வி. அதே மாதிரி இங்கே வந்து நல்ல பெரிய பெரிய ஸ்கூல் நகரத்தில் இருக்கவங்க படிக்கிறாங்க, எல்லாம் ஸ்கூல் இருக்குது, விஞ்ஞான கூடங்கள் இருக்குது, ட்ராயிங் கிளாஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. அதே மாதிரி வாய்ப்பை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது அவங்க புரிஞ்சுக்கிறாமல் ஒவ்வொருத்தங்களும் சமச்சீர் கல்வின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே பாடத்திட்டம், அதான் சமச்சீர் கல்விங்கிறது. சம வாய்ப்பை முதல்ல உருவாக்கினா தானே அது சமச்சீர் கல்வி ஆகும். அது மாதிரி பொது பாடத்திட்டத்தையும் சமச்சீர் கல்வி இவங்க கலைஞருடைய புகழுக்காக மிக்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கார். இவர் செம்மொழி மாநாடு நடத்தினேன், செம்மொழியில் கவிதை எழுதினேங்கிறக்காக அது பொது பாடத்திட்டத்தை இது பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது பொது பாடத்திட்டம் என்பது வேறு, சமச்சீர் கல்வி என்பது வேறு. பொதுப்பாட நூலை 200 கோடிக்கு நான் அச்சடிச்சுட்டேன் 200 கோடி ரூபாய்க்கு புஸ்தகத்தை நான் அடித்து கொடுத்துட்டேன், வீணா போச்சுங்கிறாரு. நான் விருத்தாச்சலம் எம்எல்ஏ இருக்கும்போது எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு இன்னும் ஸ்கூல் கட்டலை, லெபார்டரி இல்லை, என்னென்ன தேவைகள் பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கூடத்திற்கும் சாதாரண பள்ளிக்கூடத்திற்கும், அதாவது உயர்நிலை பள்ளிக்கும் நார்மல் 8ஆம் கிளாஸ் உள்ள பள்ளிக்கூடத்திற்கும், அதே மாதிரி ஆண்கள் பள்ளிக்கூடத்துலேயும் அதே மாதிரி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஸ்கூல் கட்டணும் போது இவர் சாங்ஷனே பண்ணல, என்னுடைய நிதியிலேருந்து சாங்ஷன் பண்ண. ஆக சம வாய்ப்பை இந்த 200 கோடி அங்கே செலவு பண்ணிவிட்டு வந்து இதுதான் பொது பாடத்திட்டத்துக்கு நான் செலவு பண்ணேன்னு சொன்னால் சரி. அங்கே செலவு பண்ணதெல்லாம் விட்டுட்டார் கலைஞர். அதை விட்டுவிட்டு இது செலவு பண்ண செலவுன்னு இருக்கிற கட்சிக்காரங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. தவிர சமச்சீர் கல்விக்கும் பொது பாடத்திட்டத்துக்கும் அவருக்கே ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து நகரத்தில் படிக்கிற எந்த கிளாஸாக இருந்தாலும் ஒரு புஸ்தகம் டெக்ஸ்ட் புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே டெக்ஸ்ட் புக்கை வில்லேஜுக்கும் கொடுக்குறாங்க. வில்லேஜில் வாத்தியாருக்கு இருக்காங்களா? கிடையாது. கிராமத்தில் வாத்தியார் இருக்காங்களா? கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ஒவ்வொரு வாத்தியார்னு சொல்லும்போது இந்த படிப்பு ஏன் அங்கே கிடைக்க மாட்டேங்குது? அதனால தான் சம வாய்ப்புங்கிற. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 7 கிளாஸ் இங்கே நடக்கலாம், 7 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார், 7 கிளாஸுக்கு மட்டும் ஒரு வாத்தியார் இல்லை, 7 வகுப்பு வரைக்கும் அந்த வாத்தியார் எல்லாத்துக்கும் போய் சொல்லிக்கொண்டா எங்கே முடியும்? ஆக சம வாய்ப்பு ஒரு கொடுக்குற டெக்ஸ்ட் புக்கு ஒன்றை கொடுத்துக்கிட்டு நான் சமச்சீர் கல்வியை கொடுத்துட்டேன்னா மொத்தம் எப்படி? அதே மாதிரி வாத்தியார்களை கொடுங்கன்னு தான் கேட்குறேன்.
இது எப்படி இருக்குன்னா இவர் சொல்கிற கருத்து இன்றைக்கி நாடோடி மன்னம் படம் எனக்கு பார்த்த ஞாபகம் தான் வருது. அதில் எம்ஜி சக்கரபாணி எந்திரிச்சு கேட்பார், பணக்காரர்களே இருக்க மாட்டார்களா? அப்போ எம்ஜிஆர் எந்திரிச்சு சொல்லுவார், தப்பு, ஏழைகள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான். அதனால் படிப்பு என்பது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். படிக்கும்போது என்ன இருக்குது, இளைஞர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகளே தான் கலைஞர் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற கிராமத்துக்குள்ள குடிசையில் சாதாரண குடியானவர்கள், சாதாரண விவசாயிகள், சாதாரண தொழிலாளர்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன். அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறதே தெரிய கிடையாது. அதை பார்க்காம இவர் சும்மா அதை பார்க்காம இவர் வாட்டி எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நான் விரும்புறதில்லை. சமச்சீர் கலைஞர் அதுதான். இவர் எந்த வகுப்பு எதையுமே இன்னமும் மரத்தடி பள்ளிக்கூடங்கள் தான் நடக்குது. இன்றைக்கி மலைக்கு ஒதுங்கி எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சமச்சீர் கல்வியை கொண்டு வரவே முடியாது என்பது தன்னுடைய தாழ்மையான கருத்து. மதுரையிலிருந்து கேசவன் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதுள்ள பாடத்திட்டங்கள் எல்லாமே தரம் குறைவாக உள்ளதாக சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பதிலை அவளோட காத்திருக்கிறாரு. இப்போது உள்ள பாடத்திட்டத்தை படித்தா எல்லாருமே கிளர்க்காக ஆகிற தகுதிக்குத்தான் உள்ள பாடத்திட்டங்கள் இருக்குது. எங்கேயோ குடிசையில் இருக்கவங்க டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆகணும்னு கனவுகள் கற்பனைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் தன் படிப்புக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த படிப்புகளை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எத்தனையோ டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி கடலோரத்தில் குடிசையில் இருக்கிற மக்கள் நம்ம என்னென்ன படித்தால் எப்படியெல்லாம் வரலாம், டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஆகணுங்கிற கனவுகள் கற்பனைகளோடு அவங்களும் வந்திருப்பாங்க. அதே போல் இன்ஜினியர்கள் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், போலீஸ் அதிகாரி ஆகணும், இப்படி பல கற்பனைகள் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற பாடத்திட்டங்களை நம்ம கொண்டு வந்து அந்த இளைஞர் சமுதாயத்தை வளர்க்கணும். இளைஞர்களை பற்றி நாம் சொல்லும் போது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இளைஞர்களுக்கு எது தேவையில்லாத பாடங்கள்னால் அதை நம்ம கணித்து அவங்களுக்கு படிப்பு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது இந்த நாட்டில் இல்லைங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. சும்மா இவருடைய கவிதையும் இவருடைய தமிழ் பற்றியும் படித்தால் மட்டும் இந்த பாடம் ரொம்ப சிறப்பான பாடம்னு என்னால் சொல்ல முடியாது. அப்புறம் மாணவர்களை, இளைஞர்களை நீங்கள் படிக்க வச்சாதான் ஒரு நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ படிப்பு திறந்தாழ்ந்து இருந்தால் நாட்டோட எதிர்காலமே குறைஞ்சி போயிடும். ஆக அவன் இந்த நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னா கல்வியும் நல்ல முறையாக கொடுக்கணும். இதை சும்மா எதிர்க்கட்சி மற்றவங்களும் சேர்ந்து இல்லை நல்லா கொடுக்கணும்னா கல்வி உண்மையில் தரம் குறைஞ்சிருக்குங்கிறனால தமிழக முதலமைச்சர் சொல்கிறாங்க நல்ல கல்வியை கொடுக்கணும் மக்களுக்கு நினைக்கிறோம். ஒரு நாட்டோட எதிர்காலத்தை நினச்சி இவங்கெல்லாம் அதை பேசுகிறோம்.